வீடுல உங்களுக்குன்னு ஒரு இடத்த என்ன பண்ணலாம். ஒருவேளை நான் அப்படிதான் ஒரு சாட்சி சொல்லுவேன், என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்வேன். நான் அனுபவங்களை பகிர்ந்து கொள்றது ஒரு சில பேருக்கு நான் பெருமையாய் பேசுறது போல இருக்கு. அப்படி நான் நினைச்சேன். சரி, இதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம இதுக்கப்புறம் எதை பேசக்கூடாது, நம்ம நடந்து வந்த பாதைகளை குறித்து பேசவே கூடாதுன்னு நான் நினைச்சேன். அப்பதான் சமீபத்தில் தூத்துக்குடிக்கு நான் போயிருக்கும் பொழுது அங்க ஒரு ஸ்திரீயும் ஒரு சகோதரரும் வந்தாங்க. அவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, சிஸ்டர் நீங்க ஒரு தடவை உங்க அனுபவத்தை சொன்னீங்க. உங்க வீட்டுல இடம் இருக்காது, உங்க ஹாஸ்டல்ல, ஆனா ஒரு ரூம் இருக்காது, ஒரு இடத்துல ஜெப இடமா நீங்க அந்த இடத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்க போடுறதுக்குன்னு ஒரு தனி பெட்ஷீட் வச்சிருக்கிறதாகவும், ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு தனி ஸ்கார்ஃப் வச்சு, அங்க பக்கத்துலயே ஒரு சின்ன ஸ்டாண்ட், அப்படின்னா இந்த பெட்டுக்கும் இவ்வளவுதான் இடமே இருக்கும். இந்த ஸ்பீக்கர் இடம் இருக்கும். நான் படிச்ச ஹாஸ்டல்ல அந்த இடத்துல பக்கத்துல ஒரு குட்டி ஸ்டாண்ட்ல இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள், டைரி, பென்னு இதெல்லாம் வச்சிருப்பேன். இதுதான் என் இடமே. அப்படி ஒரு ஆல்டர், அப்படி ஒரு ஜெப பலிபீடத்தை எனக்கு கிடைத்த அந்த 2 அடிக்குள்ள நான் கட்டினேன். ஸ்திரீகளே, குடும்பத்தை கட்டணும்னா ஜெப பலிபீடம் கட்டணும். உங்க குடும்பம் கட்டப்படணும்னா, இது நான் சொன்னது, அவங்க எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க அந்த அனுபவத்தை சொன்ன உடனே நாங்க 2 பேரும் அதை அப்படியே இப்ப ஃபாலோ பண்றோம். இப்ப எங்க ஜெப வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்ப எங்களுக்குள்ள அந்த தேவ பக்தியும் ஆசையும் மாறிடுச்சு. இப்ப சும்மா நடக்கும்போது அந்த இடத்த பார்த்தாலே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமே அப்படின்னு அந்த இடத்துக்கு ஓடி போகிற மாதிரி. நமக்கு எவ்வளவு இடம் இருக்கு, எவ்வளவு பெரிய வீடு இருக்குன்றதெல்லாம் முக்கியம் இல்ல, ஒரு அடியில ஒரு ஜெப பலிபீடம். அல்லேலூயா. பிசாசினுடைய பஞ்சம் வந்ததுக்கு, எலியாவின் நாட்கள்ல பஞ்சம் வந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? அது வருகிறதுக்கு காரணமா இருந்த ஆகாப்பும் எசபேல் செய்த ஒரு முதல் விஷயம். வேத புத்தகம் முழுசுமே எப்பெல்லாம் துன்மார்க்கமான ராஜாக்களும் ராஜாத்திகளும் ராஜ பதவியை ஏறுறாங்களோ, அவங்க எழுந்த உடனே அவங்க ஒரு விஷயத்தை செய்வாங்க. போய் வாசிச்சு பாருங்க, முழு வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல. அவங்க எழுந்த உடனே கர்த்தருடைய பலிபீடத்தை இடிப்பாங்க. அது ஒரு ஓரத்துல இருந்துட்டு போகுது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் சத்ருவுக்கு அந்த பலிபீடத்தின் மேலே கண்ணு? அதே போல ஒரு நல்ல ராஜா வரும் பொழுது பாகாலுடைய பலிபீடத்தை இடிப்பாங்க. இது பார்த்திருக்கீங்களா? அரண்மனை இடிக்கலாம் இல்ல, ஆமாதானே? பண்டக சாலையை போய் இடிக்கலாம் இல்ல, ஐஸ்வர்யங்கள் இருக்கிறத போய் இடிக்கலாம் இல்ல, ராஜாவுடைய பண்ணலாமா இல்லையா? எத்தனையோ இருக்கு இந்த உலகத்துல இடிக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு. ஆனா ஏன் இந்த துன்மார்க்கமான கர்த்தரால ஆளுகை செய்யப்படுகிற ராஜாக்களும் ராஜாத்திகளும் எழும்பும் பொழுது அவங்க கண்ணெல்லாம் பலிபீடத்துல இருக்கு தெரியுமா? பிசாசுக்கு தெரியும். இந்த பலிபீடத்தின் வழியாகத்தான் ஆசீர்வாதத்தை வானத்திலிருந்து இறக்க முடியும். பலிபீடத்திலிருந்து சுகந்த வாசனை மேல போனாதான் மேல இருந்து ஆசீர்வாதம் இறங்கும். அல்லேலூயா.